ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்றைக்கி சம்பா ரவை உப்புமா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சம்பா ரவையில் உப்புமா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம கடுகு தாளிச்சிடலாம். சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம டின்னருக்கும் இதை பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி. கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதனால் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டாக பண்ணோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சம்பா ரவையில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் இந்த மாதிரி உப்புமா மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக செய்யக்கூடியது, நிமிஷத்தில் இந்த உப்புமாவை செஞ்சு முடிச்சிடலாம். நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி இது. இப்போ நான் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துட்றேன். நான் இங்கே 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா இன்னும் ஒரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உப்புமா நல்லா புளிப்பாகவும் காரமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ நான் இங்கே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி நல்லா வேகணும், அதனால் மூடி போட்டு வேக வச்சிடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும் பட்டாணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் 1 கப்பு சம்பா ரவைக்கு 2.25 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு குழைவாக வேணும்னா நீங்கள் 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா அடுப்பை சிம் பண்ணிக்கணும். இப்போ நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். ஸ்லோவாக சேர்த்துக்கலாம். ஒரு கையால் கரண்டியால் இலக்கிக்கொண்டே இன்னொரு கையில் நம்ம சம்பா ரவையை கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உப்புமா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வேக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி எல்லாம் வற்றிடும். நமக்கு உப்புமா சீக்கிரமே ரெடி ஆகிடும். இதுக்கு எண்ணெயும் அவ்வளோவா செலவில்லை, கம்மியாக சேர்த்துக்கினா போதும். ரொம்ப ஹெல்த்தி. பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இதுக்கு சர்க்கரை, ஊறுகாய், தேங்காய் சட்னி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு நிமிஷத்தில் சம்பா ரவை உப்புமா தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.